எல்லாம் டீயை கொடுத்து பூசில கிளப்பி விட்டாங்க பாத்தியா? வாய் இதாயா வாய் குடிக்கிறது பூசல் போடாங்க. மணி ஆடத்துக்கு வந்துங்களா? அவங்க பேசாது குடிக்கணும். வாய் மட்டும் தான் குடிக்குது, பேசி குடிக்குதா? இதான் கரெக்டா ஏரி வேலையில போடுற பூசல் பையா. இதான் ஏரி வேலை பூசல் தெரியுதா? கரெக்டா நிரூபிக்கிறாங்க. எதுனா கம்முனுக்குறாங்களா பாத்தியா? டீயை கொடுத்து மதிக்க மாட்டாங்க. நீ எல்லாம் கம்மன் இல்லைன்னா நீ டீ குடிக்கிற வரைக்கும் லெஸ்ட் எங்களுக்கு. ஊசியில போட்டா நல்லா இருக்குதாங்க. பிச்சு ஆமா பிச்சு பாக்கலாம். நாங்க தருமபுரி ஜிஹெச்ல ஏன்னா நான் புண்டவே அப்படி பேசுறேன்றாங்க. யாரு தெரியல. நான் எதுவுமே பேசலையா? தோட்டத்துல ஏதோ சொன்னாங்க. அப்படி யா அப்படி நின்று காலங்க. வா அப்படி வாங்கண்ணா வணக்கம். வாங்கண்ணா வணக்கம். தப்பு பேசக்கூடாது. குடும்பத்து பொம்பல்றா மரியாதையா வந்துருக்கிறா. அவ கொண்டிய பார்த்தாவா தெரிஞ்சுக்கணும் நீ எப்பேர் இப்படி பொம்மநாட்டி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். என்ன இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி 2 பேர் வந்துக்கிறீங்க என்கிட்ட? அழகா பண்ணு வந்தா ஏத்துக்க மாட்டியா? ஒரு குடும்பத்து பொம்மநாட்டிக்கிட்டு வர தகுதி உங்களுக்கு? இவ குடும்பத்து பொம்மநாட்டியானாப்பா? உனக்கு குடும்பத்து பொம்மநாட்டு லட்சத்தை நான் சொல்றேன். இது என்னால மூடி திரும்புற. இதான் குடும்பத்து பொம்மநாட்டு லட்சணமா? யாரா இந்த ஜாக்கெட் தேய்ச்சதப்பா? ஒண்ணு பண்ணாத நீ. ஒரு பில்லாடி எட்டுவா அவன் முன்னாடி பாவட்டு இப்படி இழுத்து விட்டு பக்கெட் பிச்சுக்குது. இதான் குடும்பத்துக்கு அம்மா விளக்கா? குடும்பத்தை முன்னாடி இப்படிதான் போடுவாங்க. கீட்டம்மா கீட்டம் ஏதா இருந்தாலும் தொடாது பேசு. தொடக்கூடாது. தொட்டாவே தொட்டாவே என்னடி ஆகி போச்சு? குடும்பத்துக்கு முன்னாடி தொடாதீங்க. தொட்டா என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, தொட்டா ஒண்ணும் பண்ண மாட்டான். நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். இப்படி தொடர்னா நீ கேக்குறத கொடுக்கணும். ஆமா. என்னடி கேக்குற கேள்வி பார்க்கணும். கேட்டா தொட்டா என்னடி கேக்குற கேள்வி கேட்டா கேள்வி வா கேக்குறேன். ஐயா கட்டியா ஜலையா கையில தொட்டா சேலைய நீ கையில தொட்டின்னு வச்சுக்க 2000 ரூபாய் ஆகும். போய் இது தொடர்ந்து தொடாத பேசி ஃபர்ஸ்ட் காசு டெலிவரி பண்ணு, அதுக்கப்புறம் சொடு. வேடாப்பையா நம்ம பாடி சாவுக்கு கோழி துணி கூட நல்லா இருந்துச்சு. அதை கூட கேவலமா கல்லா வச்சுனோம்டா. இதை தொடர்றதுக்கு 2000. என்னடி என் மயிர் காசு நீ கேக்குற? உடனே கோழி துணி சொன்னோம் முதல் நீ தான். ஆமா, ஏன் கோழி துணி இந்த மாதிரி எடுத்து காசு கூட வருது. ஊர்ல யாருன்னா சொல்லுவாங்க, அப்படி எடுத்து போட்டு போயிடுறான். ஏய் என்னாடி சும்மா சாதாரணமா இந்த பொடியை தோறதுக்கு 2000 ரூபாய் கேட்கறேன். என் வீட்டுல மாடு மேய்க்கிற பையனுக்கு மாசம் 5000 சம்பளம் கொடுக்குறேன் நானு. மாடு மேய்க்கிற பையனுக்கு 100 கல்லாடு மாடு வச்சிருக்கேன். நீ சாதாரணமான இல்ல. ஒரு புடவை கொடுத்தாங்க. மாடு மேய்க்கலாம் முதலாளிடா. ஜவன் மாறி போயிட்டே இருக்கிறீங்க. மகாராஜா ஏய் மாடு என்ன 100 கல்லாட மாடுக்குதா? 100 கல்லாட மாடுக்குது. அந்த மலையில விடுற கண்ணுக்குட்டியில எத்தனை கண்ணு போட்டுக்குது மாடு? கல்லெல்லாம் ஒரு 25 ரூபாய் போட்டுக்குது. பாலை பூரா கண்ணுக்குட்டி குறியா கறந்து நீ அடிச்சிடுறியா? இல்ல நான் ஒரு மாட்டு பால் தான் குடிக்க முடியும். அதுக்குதான் ஒவ்வொரு குடிச்சிருவாங்க. கண்ணுக்குட்டிக்கே பாலை ஓடுதுலடா. பூரா கருத்து இவனே அடிச்சிருவான். எங்க முதலாளி மாசம் 5000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏபியா பூசி பாக்குறான் மாட்டு பாலை குடிச்சிட்டு.
இவனுக்கே 5000 சம்பளம் என்னடி சாதாரணமா 2000 கேக்குற கேக்குற காய்ச்சலாம் பிச்சை காய்ச்சி எங்க முதலாளி கொடுக்குறாரு மாசம் 5000. பிச்சை காசு என்னன்னா அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளு நினைச்சு பாரு. முதலாளி கிட்ட நான் எப்பேற்பட்ட ஆளு மாடு மேய்க்கிறாரு. இல்ல என்னாடி கேக்குற போடி ஓ அப்படின்னா நீ கொடுத்துருவ 2000. என்னாடி 2000 முன்னே சொல்லிட்டு சரி இந்த புடவைய கடத்தின உடனே அடுத்து எங்க கைய வைக்குவ மச்சான் ஐயா வளர்ந்தா சனத்தை கையில தொட்டா அடுத்து என் கைக்கு என்னுடைய வளர்ந்த சனத்தை நீ கையில தொட்டின்னு வச்சுக்க 4000 ரூபாய் இப்படி தொடர்றதுக்கு தொடாதா ஏய் தொடக்கூடாது தொடர்றதுக்கே வா காசு கொடுத்துட்டு தொடு 4000 ஆமா போடிட்டே சும்மா 2000 4000 என் வீட்டுல பண்ணி மேய்க்கிற பையனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா நீ பண்ணி மேய்க்கிறீங்களா பண்ணி வாங்கி விட்டுங்கிற மேய்க்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கிறோம் யாரப்பா அப்படியே போட்டாலு யாரா பண்ணி மேய்க்கிறவா முதலாளி பாடுறா எப்படிங்கிறா பண்ணி மாறிக்கிறான் பாடுறா முதலாளி கேட்டுக்கா போற ஆளு எங்கிட்ட மேய்க்கிறவங்களா சாதாரணமான ஆள் இல்ல ஆமாப்பா மாட்டு போற பூசால அவத்துக்கு போடுறான் பட்டி வைக்கிற பிள்ளைய ஓட்டி அது எப்படிங்கிறார் ஆளு இவருக்கு மாசம் 10000 சம்பளம் பண்ணி 10000 ரூபாய் சம்பளம் ஏப்பா பண்ணி குட்டி போட்டுக்குதா குட்டி 6 பண்ணி குட்டி போட்டு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா பண்ணி எல்லாம் பெருசா ஆச்சுன்னா வியாபாரி வந்து வாங்கிட்டு போறது வழக்கம் போறாங்க தைரியமாக இவன் என்ன பண்ண பண்ணி மேய்ச்சி போட்டு கம்பெனி வீட்டுல படுத்துட்டு கூடாதா இவன் ஒரு நாள் பண்ணி மேய்ச்சி போட்டு பண்ணி கூடிய படுத்துக்கிட்டு பண்ணி கூடிய சரட்டு கிட்டு எதுவுமே போடல இவன் என்ன பண்ண வாங்குறதுக்கு வந்து வியாபாரி இவன் தூங்கணும் கம்மனு தூக்க கூடாதாமா இவன் கருன்னு தூங்கிக்கிறான் பண்ணியாட பண்ணியாமா அவன் என்ன பண்ண வந்து எனக்கு எந்த பண்ணி பிடிக்கல அந்த சவுண்ட் விடுது அந்த பண்ணி தான் வேணும்னா ஏன்னா நாம பார்க்காத பண்ணி எந்திரா சவுண்ட் விடுதுன்னு பார்த்து சரி என்னடா எந்திரா பண்ணின்னு பார்த்தா கடைசியில் இவன் படுத்துருக்கிறான் பண்ணியோட அந்த மாதிரி பண்ணியை மேய்ச்சி போட்டு இவனுக்கே மாசி 10000 சம்பளம் கொடுக்குறோம் இவனுக்கு முதலாளி பண்ணி ஒண்ணு செத்து போச்சு தோல் உரிச்சு பங்கு போட்டுட்டு பாது பண்ணிய தோல் உரிக்கிறோம் நீ ஒருத்தனா கொத்து என்ன பண்றது தோல் உரிக்கிறான் போல அவனுக்கே மாசம் 10000 சம்பளம் அவனே பண்ணி என்ன சும்மா 2000 1000 இந்த மாதிரி எல்லாம் கேட்காது ஆக மொத்தம் உனக்கு ரேட் என்ன அதை சொல்றி ஓ மொத்தம் என் ரேட்டை கேக்குற இப்பி கொடுக்குற நீ செக் போட்டு இப்பயே கொடுக்குற மச்சான் ஐயா தங்க காட்டில் மேல் பக்கம் தங்க கட்டிலே எங்களுடைய ரூம்ல இருக்குது ஆமா அந்த மாதிரி அந்த தங்க கட்டில் மேல என் கூட படுக்குன்னா 10000 ரூபாய் ஆகும் என்னாடி 10000 சும்மா நான் என்னன்றேன்னா ஏகப்பட்ட பணம் என்கிட்ட இருக்குது இவ்வளவு நேரத்துக்கு போய் பேங்க் மூடிட்டு அதனால என்ன பண்றேன் என் சொத்தே எழுதி உனக்கு கொடுக்குறேன்